அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். காரோ ஜோதிடம் அரியலோ திருஞான சுமன் ஜோதிடர் என்னும் எழுத்தந்தான் மனிதனை வாழ வைத்து கொண்டு வருகின்றது. 12 சாணத்துக்கும் 12 ராசி மண்டல 12 ராசிக்கும் 12 சாணத்திற்கும் 20 நட்சத்திரத்துக்கும் 9 கிரகத்துக்கும் இந்த எண்களிலும் மிக துல்லியமாக ஆண்டவன் நினைக்கும்படி ஆண்டவன் நினைப்பது போல இந்த தமிழ் ஜோதிடம் அமைந்துள்ளது. இதைத்தான் நான் ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதை நான் தனிப்பட்ட முறையில் சுயமாக உருவாக்கப்பட்டது. எப்படி ஜாதகப்படம் அமைந்துள்ளதோ அதுபோலவே இந்த தமிழ் வார்த்தைகள் அமைந்துள்ளது. வார்த்தைகள் அதிபதிக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1 8 9 8 இலா கூட்டாக 26. அதோடைய விதி என்பது 8. அதிபதியோட விதியின் 8. அடுத்ததாக குபேரனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3 1 3 6 இதெல்லாம் கூட்டினாக 13. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீறி 4. அப்போ குபேரனுடைய விதியின் 4. அடுத்ததாக வந்து தனவந்தனுக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிடம் 7 9 5 5 7 6 இதெல்லாம் கூட்டாக 39. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீறி 3. அப்போ தனவந்தனுடைய விதியின் 3ஆம் இடம். அடுத்ததாக வந்து நலனுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணி 8 7 6 இதெல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்கிறது 3. அப்போ நலனுக்கு வந்து விதியின் 3. அடுத்ததாக வந்து சக்கரவர்த்திக்கு வந்து 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண்களிலும் 3 1 1 3 5 9 4 8 இதெல்லாம் கூட்டாக 34. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 7. அப்போ சக்கரவர்த்தியோட விதியின் 7. அடுத்ததாக வந்து ஹரிச்சந்திரனுக்கு வந்து 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்ணிலும் 1 4 9 3 5 8 3 6 இதெல்லாம் கூட்டாக 39. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 3. அப்போ மீதி 3ங்கிறது தான் விதி எண்ணாகவும் வருகின்றது, அவருடைய ராசியாகவும் வருகின்றது. அடுத்தது வந்து ஹரிச்சந்திரனுக்கு வந்து 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 1 4 9 3 5 8 3 6 இதெல்லாம் கூட்டாக 39. அதோடைய விதி என்பது 3. அப்போ ஹரிச்சந்திரன் 3ஆம் இடம். அடுத்ததாக இந்திரனுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 2 5 8 3 6 இதெல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ இந்திரன் 6ஆம் இடம். 6ஆம் இடத்து பலனாக வருகின்றது. இந்திரன் 6ஆம் இடத்து யோகமாக இருந்திருக்கின்றார். இந்த காலத்து இந்திரனும் அந்த இந்திரனுக்கு 6ஆம் இடம் தான். அடுத்ததாக வந்து அதிபருக்கு 3 எழுத்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய 1 8 9 9 இதெல்லாம் கூட்டாக 27. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 9. அப்போ அதிபருக்கு வந்து விதி எண் 9. சிறப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிலும் 4 8 6 2 எல்லாம் கூட்டாக 20. அதனுடைய விதி என்பது 2. அப்போது சிறப்பு என்பது 2ஆம் இடம். அடுத்ததாக வந்து அந்தஸ்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் தான் 1 5 7 5 9 இதெல்லாம் கூட்டாக 27. அதனுடைய விதி என்பது 9. அப்போ அந்தஸ்துக்கு வந்து விதி எண் 9. அடுத்ததாக வந்து வாளுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண் 3 1 3 1 அது கூட்டினாக 4 தான். அப்போ 4 தான். வால் வந்து 4ஆம் இடம். அடுத்ததாக வந்து பிரதமருக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்களும் 1 3 7 1 9 இதெல்லாம் கூட்டாக 21. அப்போ அதோடைய விதிங்கிறது 3. அப்போ பிரதமருக்கு வந்து 3ஆம் இடத்து பலனாக வருகின்றது. 3ஆம் இடத்து பலனாக வாழ்ந்து கொண்டு பிரதமராக வருகின்றார்கள். அடுத்ததாக வந்து காமராஜருக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களும் 8 1 3 3 9 இதெல்லாம் கூட்டாக 24. அதை கிரகத்தில் கழிச்சிட்டாக மீதி 6. அப்போ காமராஜருக்கு வந்து விதியின் 6. 6ஆம் இடத்து பலனில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் காமராஜருக்கு வந்து விதியின் 6. அடுத்ததாக வந்து அண்ணாவுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 1 3 4 இதெல்லாம் கூட்டாக 8. அண்ணாவுக்கு வந்து விதியின் 8. 8ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக வந்து அண்ணாதுரைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 1 3 9 9 7 இதெல்லாம் கூட்ட 29. அதை கூட்டாக 29. அதோடைய விதிங்கிறது 2. அப்போ அண்ணாதுரைக்கு வந்து விதியின் 2. 2ஆம் இடத்து பலனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அடுத்ததாக வந்து கருவறை. கருவறைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 5, 5, 3 இதெல்லாம் கூட்டாக்கா 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ கருவறைக்கு வந்து 5ஆம் எழுத்து பலன். அடுத்ததாக வந்து செங்கோல். செங்கோலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 6, 8, 6, 1 இதெல்லாம் கூட்டா 21. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்கா மீதி 3. அப்போ செங்கோலுக்கு வந்து விதியின் 3. அடுத்ததாக வந்து பூட்டு. அடுத்ததாக வந்து பூட்டுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 9, 2, 7 இதெல்லாம் கூட்டாக 18. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக்கா மீதி 9 தான். அப்போ வந்து பூட்டுக்கு வந்து 9ஆம் இடம். அடுத்ததாக சாவி. சாவிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 6 இதெல்லாம் கூட்டாக 7. அப்போ சாவி 7ஆம் இடம். பூட்டு 9ஆம் இடம், சாவி 7ஆம் இடம். அப்போ சாவியோட விதியும் 7. அடுத்ததாக வந்து கப்பல். கப்பல் வந்து கடலில் தான் ஓடும். அப்போ வந்து கப்பலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 6, 9, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ கப்பல் வந்து 8ஆம் இடம். கடலில் போகும். அது கப்பல் வந்து கடலில் போகும். அடுத்ததாக வந்து உல்லாசம். உல்லாசத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1, 3, 1, 2, 3, 7 இதெல்லாம் கூட்டா 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ உல்லாசத்துக்கு வந்து விதியின் 7ஆம் இடம். காதலர்கள். காதல் என்ற 7ஆம் இடம். உல்லாசம் 7ஆம் இடம். உல்லாசத்துக்கு வந்து விதியின் 7. உல்லாசத்துக்கு வந்து எண்களிலும் 3, 1, 2, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ உல்லாசத்துக்கு விதியின் 7. அடுத்தது வந்து சலுப்பு. சலுப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 3, 6, 6, 2 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ சலுப்புக்கு வந்து 8ஆம் இடம். அடுத்தது வந்து விமானம். விமானத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 3, 6, 6, 2 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ விமானத்துக்கு 4 எழுத்துங்க. 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 6, 8, 9, 7 இதெல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதி என்பது 3. அப்போ விமானம் என்பது வானிலை தான் பறக்கும். அடுத்ததாக வந்து வண்டி. வண்டிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 5, 3, 6 இதெல்லாம் கூட்டாக 14. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 5. வண்டிக்கு வந்து 5ஆம் இடம். அடுத்ததாக வந்து எண்ணம். எண்ணத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 4, 3, 6, 7 இதெல்லாம் கூட்டா 20. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 2. அப்போ எண்ணம் 2ஆம் இடம். அடுத்தது நினைவு. நினைவுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 9, 4, 7 இதெல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ நினைவுக்கு வந்து 2ஆம் இடம். அடுத்ததாக வந்து வார்த்தை. வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களும் 3, 9, 4, 2 இதெல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ வார்த்தை 9ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. வார்த்தையில் செல்லும். ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் நடந்து கொண்டு வருகின்றது. பேச்சு. அடுத்ததாக பேச்சு 3 எழுத்துக்கள் 1, 9, 5 இதெல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. பேச்சுக்கு வந்து 6ஆம் இடம். 6ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. அதனால் அந்த ஃபேஸ்புக் மூலம் இந்த யூடியூப் சேனல் மூலமாகவும் இதை சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் என்னுடைய ஃபேஸ்புக் மூலமாக நிறைய கிஃப்ட்லாம் போட்டாங்க. இன்னும் வரவே இல்லை. அது எப்போ போடுவாங்கிறது தெரியல. அதனால் வந்து ஃபேஸ்புக் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட கிஃப்ட் அத்தனையுமே என்னுடைய அக்கௌண்ட்டில் ஏற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக அனைவரும் தினமும் பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய வீடியோக்கள் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு சர்ப்ரைஸு, ஒவ்வொரு லைக்குகள், கமெண்ட்டுகள்லாம் நீங்கள் போட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன். அதனால் வந்து ஃபேஸ்புக் மூலமாக நிறைய கிஃப்ட் வகையெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்போ வரும்னு தெரியல. அது ஃபேஸ்புக்குக்காரவங்க விரைவில் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து விரைவில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து நபர்களும் எனக்கு கிஃப்டாக போட்டிருக்காங்க. அதை விரைவில் கிடைக்கும்படி என் அக்கௌண்ட்டில் ஏறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.